மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். வணக்கம்மா. வாங்க தரகரே. என்ன ஆளையே காண அந்த பக்கம் ரொம்ப நாளா? ஒண்ணுமில்லைங்கம்மா, பையனை கொஞ்சம் காலேஜில் சேர்க்கிற வேலையா அங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால எங்கிட்ட வர முடியல. பெரிய எடுத்த சம்பந்தம் ஒரு 4-5 சம்பந்தம் வந்திருக்கு. அப்படியே டக்குன்னு உங்க யாவந்தே வந்துச்சு. அதே அப்படியே போட்டா காமிச்சிட்டு போலாம்ட்டு வந்தேன். பெரிய இடம்னா எப்படி? தஞ்சாவூருக்கோ ஒரு மாதிரியா? சும்மா வாயில தான் வடைய சொல்ற நீ. பெரிய இடத்து சம்பந்தம் பெரிய எடுத்து சம்பந்தம்ன்ற கடைசியில் பார்த்தா சின்ன சின்ன இடமா காமிச்சிருக்க. என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும்ல, அதுக்கு தக்கன கொண்டு வரணும். ஏமா எனக்கு தெரியாதாம்மா நீங்க என்னென்ன எதிர்பார்ப்பீங்கன்ட்டு. எல்லாம் சரித்தேம்மா, எல்லாம் எதிர்பார்க்குறீங்க சரித்தேன். அதே மாதிரி பொண்ணு வீட்லயும் கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க. சொத்து பத்து இருந்தா மட்டும் பத்தாது, மாப்பிளையும் கொஞ்சம் படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. என்னையா வாய் ரொம்ப நீளுது, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் மகனுக்கு என்னையா குறைச்சலே? 12 படிச்சிருக்கேன். அதுக்கு மேலே படிப்பு வேணுதுனால நம்ம படிக்க பாட்டு கழுத்தியான், எழுதுனவன் ஏட்ட கழுத்தியாண்டு படிச்சையும் பூரா எனக்கு 4 சம்பாரிச்சு குமிச்சுக்கிறிக்கான். என் மகன் விவசாயம் பண்ணி மாசத்துக்கு 80 சம்பாரிச்சுக்கிறிக்கான். அவனுக்குலாம் சொத்து பத்தா? இந்த சுத்து பத்து கிராமத்துல பூரா எங்க நிலந்தே முக்காவாசி நிலம். 1க்கு 4-5 வீடு வச்சிருக்கான். எங்களுக்கு என்னையா குறைச்சலே? அதெல்லாம் கரெக்ட் தாம்மா. இப்ப இருக்க பிள்ளைகளை பூரா படிக்க வச்சுக்கிட்டாங்க. பூராமே பிபிஏ எம்பிஏ எம்சிஏ இன்ஜினியரிங் அது இதுன்னு படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்குங்க. அதனால பிள்ளைங்க அது தக்கன கொஞ்சம் பையன் படிச்சிருக்கணும்னு நினைக்குதுங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவளுக்கு நினைப்பாளுங்க அண்ணப்பாளுங்க தண்ணி ஊத்திட்டு நினைக்கத்தையும் செய்வாளுங்க. அவளுக்கு படிச்சதுக்காண்டி என் மகன் நான் கொண்டு போய் திரும்ப காலேஜ்ல சேர்த்து விட முடியும்? என் மகனை கட்டுறதுக்கு முன்னணியா வராளுகளோ அப்படி பிள்ளையா கொண்டு வந்து என்கிட்ட காட்டு. சும்மா இல்ல, ஆளு மட்டும் அழகா இருந்தா பத்தாது. சொத்து வத்து நிலம் அந்தஸ்து ஆஸ்தி அம்புட்டு இருக்கணும். அப்படி ஓடிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். சும்மா ஏப்ப சாப்பியான வீட்டு பொம்பளைல இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாதியா? அதெல்லாம் தெரியாதம்மா எனக்கு. நீங்க என்னென்ன எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லி அதே ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்கீல்ல, அதுக்கு தக்கன இடமா தானே கொண்டு வந்திருக்கேன். பிள்ளைகளும் நல்ல மூக்கும் மொழியும் லட்சணமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க மகனே கொஞ்சம் ஒத்து வர மாட்டேன்றாரு. நானும் எம்பிட்டோ போட்டாவை கொண்டு வர்றேன். பார்க்கறத பூரா வேணாம்னு சொல்லியிருக்காரு. என் மகன் நான் கோடு கிழிச்சு அதை தாண்ட மாட்டியான். நான் என்ன சொல்றேன் அதையும் கேட்பியான். அதை பத்தி நீ கவலைப்படாத. நான் சொன்ன கண்டிஷனுக்குலாம் ஒத்து போற இடமா இருந்துச்சுன்னா நான் சொன்னா என் மகன் கண்ணை மூடிட்டு தாலியை கட்டிவியா. அதை பத்தி நீ யோசிக்காத. நீ போட்டோ எடுத்து காட்டு. என்ன இந்த பக்கம் இவனா வந்துட்டானா? இங்க வரக்குள்ளையும் போட்டோ காமிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தோம். நீ நம்மள சும்மா விட மாட்டானே. வேடா சுந்தரேசா, எங்க போயிருந்த? ரொம்ப நேரம் ஆளையே காணா. அவனையே சாப்பிடாம எப்படி தெரியவே வாரு மூஞ்செல்லாம் கிறங்கி போச்சு. கஞ்சியை குடிச்சுட்டு அங்கிருந்து போய் வேலையை பாடுறாண்டா. நேரம் சாப்பிட மாட்டேங்கிற. உனக்கு பொண்ணு பாத்துக்கிறேன் அம்மா. மாப்பிள்ள நல்ல கலையா இருக்க வேண்டாமா? இம்மா உன் மகனுக்கு என்னமா கருப்பா கலையா இருக்கே, நீ செக்கப்ப செலையா ஒரு பொண்ணை பாருமா. அதுல என்னமா இருக்கு? அதெல்லாம் என்ன கட்டிக்கிறதுக்கு கியூல வருவாளுக்குமா. நான் வேணும்னு ரிஜெக்ட் பண்ண போறேன். எனக்கு தெரியாதா ராசா? என் மகனை கட்டிக்கிறதுக்கு அவ தவம் கிடக்கணும்டா. புண்ணியம் பண்ணிருக்கணும். போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணது என் மகனை கட்ட முடியும்? ஆமா, அப்படியே பெரிய மகன் ஆன அழகன். அப்படியே பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. இவருக்கு பொண்ணு கியூல வருதான். ஆத்தாள் மகனும் என்ன சீன போடுறாங்க. இவங்களுக்கு பொண்ணு பார்க்கும்போது எனக்கு கிருகிருன்னு வந்து தலையில நரைச்சு போய் ரொம்ப வயசான கிளைய மாதிரி ஆயிரம் போல இருக்கு. என்ன தரக என்ன அவசியமா வந்திருக்க? பழக்கம் போல போட்டோ தூக்கிட்டு வந்துட்டியா? உனக்கு எத்தனை வருஷம் கேட்கவே மாட்டேங்கிறியா? நீங்க எனக்கெல்லாம் இந்த உள்நாட்டுல பொண்ணே இல்லைன்னு சொல்லிருக்கேன். நீ வாடு திரும்ப திரும்ப பொண்ணு போட்டோ கொண்டு வந்துட்டே இருக்க. ஆமா ஆமா, இவனுக்கு இந்த உள்நாட்டுல எல்லாம் பொண்ணு இல்ல. உண்மைதான். இவ இருக்க கருப்புக்கு எந்த பொண்ணு கிடைக்க போகுது? இவனுக்கு சவுத் ஆப்பிரிக்காலதான் பொண்ணு பார்க்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். என்னையா என்னமோ மைண்ட் வாய்ஸ்ல பேசுற? அது நல்லா கேக்குது தெளிவா. லூசு மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிருக்கவாரு. சவுத் ஆப்பிரிக்கால பொண்ணு பார்க்கணும். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சங்கு வந்துச்சியா? ஆத்தி ஏமா காதவனா இருக்கியா? காது நல்லா தீட்டி வச்சிருப்பியான் போல. மனசுக்குள்ள நினைக்கிறதுலாம் சொல்றியா? ஐயோ தரகரே, என்ன மண்டேக்கு வந்துட்டு நம்ம பூச்சி பிடிச்சிருக்க? என் மகன் அப்படித்தான் சும்மா காமெடிக்கு பேசுவேன். அதான் நீ மனசுல வச்சுக்கிற. போட்டோ எடுத்து காட்டு. யோ தரகர, போட்டோ எடுத்து காமிச்சா அவனை கொண்டே விடுவேன். அது திரும்ப தாண்டி போக மாட்டேன். நான் எப்படி கடிச்சு விட்டுறேன் பார்த்துக்க. மரியாதை போயிடும். அப்படியே என்னது நான் எப்படி கடிச்சு விட்டுருவானா? அட பாவி, இப்ப என்ன செய்ய? போட்டோவை காட்டவா காட்டக்கூடாதா? இவன் வேறு பின்னாடி பயமுறுத்துறானே. ஐயோ தரகரே, என்னையா போட்டோவை காட்டுன்னு சொல்லிட்டு நீ வாட்டுக்கு மாசம் நின்றுக்கே இருக்க? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? போட்டோ காமிச்சா அவன் வைரியான். போட்டோவை காட்டலாம் இந்த பொம்பளை வைது. இது ரெண்டு நடுவில் மாட்டிக்கிட்டோமே. ஐயோ நான் வரப்பே இல்லாம தான் இருந்தேன். எங்க கூடி வந்தியா? கொண்டே கொண்டு போட்டோ காமிச்சு தெரிஞ்சுனா மரியாதை வந்த வழி திரும்பி பார்க்க முடியுது. என்னையா பேய் பிடிச்ச மாதிரி ரெண்டு நீ வாட்டுக்கு போட்டோ எடுத்து காட்டியா? என் மைண்ட் ரெண்டு இருக்கியால, நீங்க தான் போயிருப்பேன். அப்புறம் எதுக்கு போட்டோ எடுத்து காட்டியா? ஏமா அது போட்டோவை எடுத்து வைக்க மாறன்ட்டேமா. வீட்டுல இருக்கோம், நான் எடுத்து வந்துடுறேம்மா. அது இந்த சுந்தரேசன் மேல அந்த பயம் இருக்கணும். வெரி குட் இப்பதான் நடந்துக்கணும். என்ன சொல்ற? பாக்குறது புரோக்கர் வேலை. உனக்கு மூலதானே இந்த போட்டோவே எடுத்து வச்சுக்காம நீங்க எங்கே வந்த? நீ வந்துட்டியா? பெரிய இடம் கொண்டு வந்திருக்கேன். உன் வாயிதான் பெருசா பேசுது. ஒரு இடத்தையும் கொண்டு வந்த பாடல. போய் அங்கிட்ட எடுத்து போய் போட்டோ போய். நம்ம தாருக்கு சும்மா பாத்தியா ஸ்கூல் பேக் ஒரு பேக் வச்சிருக்காப்ல. இந்த ஆள் போட்டாலே வச்சிருக்க போறாப்ல. புரோக்கர்கள் எல்லாம் வழக்கமா ஒரு பேக் வச்சிருப்பாங்க. இந்த ஆள் சின்ன பையன் ஸ்கூல் பேக் வச்சிருக்கான். போய் இவங்க பொண்ணு பாக்குற மாதிரி. அதானே இப்ப எல்லாம் எல்லா போட்டோவை செல்ல வச்சிருக்கா புரோக்கர் போறான். நீ என்ன இன்னும் அந்த காலத்துல மாதிரி கையில போட்டால கால்ல போட்டாலன்ற? அதுவும் என் மைண்ட் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைய ஸ்கூல் பிள்ளைய கொண்டு வர பேக் மாதிரி ஒரு பேக் வச்சுக்கிட்டு நீ ஒரு புரோக்கர் ஐயா உங்ககிட்ட கொடுத்தேன் பாரு. இப்ப என்னமோ நெட்ல எல்லாம் பதிஞ்சு வைக்கிறாங்க. அப்படி பதிஞ்சு வச்சிருந்தா இந்நேரம் எம்பிட்டு பண்ணணும் கிடைச்சிருக்கும். என் மகன் கல்யாணம் முடிஞ்சு இன்னும் நான் பேர பேத்தியை பாத்திருப்பேன். வஞ்சா நான் பாக்குறேன் ஒழுக்க மரியாதை அடுத்த போட்டோவோட வரல. அப்படித்தான் பாரு ஓடி போய் அப்படியே. இல்லம்மா கண்டிப்பா அடுத்த வரும்போது போட்டோவோட வரீங்கம்மா. வரியா போட்டோவோட வந்தா பத்தாது. நான் சொன்ன மாதிரி தகுதி தராதரம்லாம் கரெக்டா இருக்கணும். நான் கேட்கற நகையை போடணும், கார் வாங்கி கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். அப்படிப்பட்ட பொண்ணு
ஒன்னாதே கொண்டு வந்து இறக்கணும். சும்மா ஒண்ணு பண்ணாது ஏப்ப சாப்பெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. நான் மங்களம் தெரியுமில. சரிக்குமா, ஆகட்டும்மா, அப்படியே ஆகட்டும். நீங்க சொன்ன மாதிரி நான் இடம் பார்த்துட்டு வரேம்மா. நான் வரேம்மா. பாரு திரும்ப வாரேன் பயம் இல்லாம பிச்சு கூட பிச்சு அப்படியே போயிரு. திரும்ப இந்த பக்கம் வந்துடவே கூடாது. நீ ஆத்தாடி ஆத்தா, இந்த கருப்பு இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் இந்த பக்கம் எட்டியே ஆகக்கூடாது. நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. சுந்தரே, நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. உனக்காக பிறந்தவ இனிமேலா பறக்க போறா? ஆல்ரெடி பிறந்திருப்பாடா. அவ எங்க எப்படி இருக்கான்னு தெரியல. அவ கண்டிப்பா வருவாடா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் கிடைக்கான். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா நல்ல போட்டோவோட வருவான். நீ ஒண்ணும் மனசு வருத்தப்படாத. அம்மா உனக்கே ஏத்த சுந்தரேசனுக்கே ஏத்த மீனாட்சியை கட்டி வைக்கிறேன். ஏமா அது ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு கூட ஒரு பையன் சொன்னியா, பக்கத்தூர்ல ஒரு பொண்ணு இருக்கா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா திரிசா மாதிரி ஒல்லியா நல்லா ஹைட்டா வளர்த்தியா இருக்கான். நீ ஊன்னு சொன்னீங்கன்னா போய் பாத்துட்டு வந்துடலாம். ஏலே, பொண்ணு திரிசா மாதிரி இருக்காளோ இல்ல நயன்தாரா மாதிரி இருக்காளோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவன் நெட்டையோ குட்டையோ கருப்போ சிகப்போ குண்டோ ஒல்லியோ அதெல்லாம் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. அது எப்படி இருந்தாலும் ஜெயித்தேன். ஆனா ஒண்ணு, தகுதி தராதரம் அந்தஸ்துல நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருக்கணுமே தவிர கம்மியா இருக்க ஒரு படி கூட இருக்க கூடாதுடா. இந்த மங்களம் எக்காந்த கொண்டு மனசை மாத்திக்கவே மாட்டா. ஏமா நீ என்னமா நீ இந்த காலத்துல இப்படி போயிருக்க? நமக்கு தான் வேணுங்கிற சொத்து வந்து கிடக்கலாமா? அப்புறம் எதுக்குமா சொத்து சொத்து சொத்துன்னு அழிகிற? பொண்ணு நல்லா இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியும். நீ வாட்ட காசு பணம் கிடக்குற. இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க உனக்கு என்ன இருக்கா? ஏய், நீ என்னடா கூரட்டை மாதிரி பேசிக்கிருக்க? அப்படி பாத்துருந்தா பரம்பரையா நம்ம பரம்பரை இப்படி பணக்கார பரம்பரையா இருக்க முடியுமா? சொல்லு பாப்போம். பொண்ணு அழகா இருந்து வீச போதா மணக்க போதா? யாருக்கு வேணும்? சொத்து வத்து அந்தஸ்து எல்லாம் இருந்தா தானே நம்ம வாடு உட்காந்து சாப்பிட முடியும். காசு பணம் இந்த காசு நாய் கூட நம்ம வைக்காது. தெரிஞ்சுக்க, காசு பணம் முக்கியம். எக்காரணத்தை கொண்டு சொத்தோட தான் சேரணும். புரியுதா? அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன்டா. ஆமா, நீ இப்படியே அந்தஸ்து அழியிற. எங்க பொண்ணு கிடைக்க போகுது? நான் கிழவனானதுக்கு கல்யாணம் நடக்கும். ஏய் சுந்தரேசா, நீ பேசாம இருடா. உனக்கேத்த தேவதையை நான் கண்டுபிடிக்கிறேன்டா. நீ எனக்கு கவலைப்படுற? ஆள் பாதி ஆடை பாதின்றது அந்த காலத்து பழமொழி. ஆள் பாதி அந்தஸ்து பாதின்றது இந்த காலத்து பழமொழி. அதை அம்மா நிரூபிச்சு காட்டுறேன். நீ பேசாம இரு. நீ எந்த கஷ்டப்படாத. உனக்கு சீக்கிரமே ஒரு மகாராணி கொண்டு வந்து இந்த வீட்டுல இறக்குறேன். சரிடா, அந்த நெல்லு முட்டில இறக்கி வச்சீங்களே, காசு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. அக்கௌண்ட்ல விட்டு வந்துட்டேன் பேங்க்ல போய். சரிடா, அதுக்கு எனக்கு மூஞ்சி 1.5 நாள் தங்க விட்டு இருக்கேன். நான் அதே உனக்கு ஏத்த மாதிரி நல்ல பண்ணாவே பாக்குறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்லமா. நான் கொத்த மகன் தானே, ஆசை மகன் அருமை மகன். நான் சொன்னா நீ கேட்பீங்களா? கேப்பேன்டா. நீ சொல்லி கேட்காம வேற யார் சொல்லி கேட்க போறேன்? நானு உங்க அப்பா இருந்தாலும் கேட்க மாட்டேன். நீ சொன்னா கேட்பேன்டா. நானு என்னன்னு சொல்றேன் அம்மாட்ட. ஏமா எனக்கு ஒரு பிள்ளைய தெரியுமா? அந்த பிள்ளை நல்லா பாக்குறதுக்கு சூப்பரா இருப்பாமா. அந்த பிள்ளைய கட்டிக்கலாம்னு எனக்கு ஆசைமா. அப்படியா? சந்தோஷமா கட்டிக்க. நான் வேணாம் சொல்ல போறேன். அம்மா சொன்ன ஆஸ்தி அந்தஸ்துல இருக்குல்ல அந்த பிள்ளைக்கு, அதுல எந்த குறையும் கிடையாதுல்ல. உண்மையை சொன்னா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. பேசாம நம்மளோட வசதி நடிச்சு கொள்ள வேண்டியது. ஏமா அவங்க பெரிய தலைக்கட்டுமா. அந்த ஊர்லயே அவதான் நல்ல வசதி. நம்மள காட்டிலும் வசதினா பாத்துக்கேன். 2 பொம்பளை பிள்ளைதான். அது பிள்ளைய நல்ல சமி வீட்டுல தான் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த பிள்ளைய நல்ல பணக்கார வீட்டுல கொடுத்து வச்சிருக்காங்களா. அதான் நம்ம முந்திக்கணுமா. யாரும் வேற யாராவது கட்டிட்டு போயிருக்கியா? என்னடா சொல்ற? சமி வீட்டுல கொடுத்துருக்காங்களா? அம்பது பேர் வசதியானவங்களா? சரி அந்த பிள்ளை போட்டா வாங்கிட்டு வா. முதல்ல பாப்போம். அப்புறம் எல்லாத்தையும் விசாரி. அவன் சொத்து வத்து ஆஸ்தி அந்தஸ்துல எங்கெங்க இருக்கு, எப்படி அவன் குணமெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சு கொண்டு வா. முடிவெடுப்போம். ஆட்டுமா அந்த பிள்ளை போட்டா வாங்கிட்டு வரேமா. சரி போட்டா வாங்கிட்டு வா. நான் சொன்ன ஆஸ்தி அந்தஸ்துல கொஞ்சம் கூட குறைச்சு இருக்க கூடாது. நயா பைசா கூட குறைய கூடாது. புரியுதா? சரி போயிட்டு வா. பரவாயில்லையே, நம்ம மகையை பிடிச்சாலும் புளிங்கம்மா பிடிச்சிருக்கேன் போலயே. நல்ல சமீன் கட்டாமல. சமீன் பரம்பரையிலே பொண்ணு கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண ஆளுகளா இருக்க முடியும். நம்மளை காட்டிலேயே 3 மடங்கு பணக்காரங்களா இருப்பாங்க. அவ்வளவு இருக்கு. எப்படியோ அம்மா கிட்ட ஒரு பிட்ட போட்டு வச்சாச்சு. இப்ப அவங்க வீட்டுல ஜமீன் மாதிரி நடிக்க சொல்லணும். அவங்கள பெரிய பணக்காரங்க மாதிரி அவங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. சரி மதுக்கிட்ட முதல்ல போன போட்டு பேசுவோம். எப்படியோ லவ்வுக்கு அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஆஸ்தி அந்தஸ்து தானே, நம்ம பாத்துக்குவோம். என்ன பொண்ணே, சாப்பிடுறியா இல்லையா? நேரம் ஆயிக்கிருக்கு. விளையாட்டுல சாப்பிடு. நேரம் சாப்பிட்டது இம்புட்டு நேரம் சாப்பிடாம உட்காந்துருக்க. ஏம்மா பசிக்கவே இல்லைம்மா. சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மா. என்ன வேணும் ஸ்நாக்ஸ் சொல்லி செஞ்சு தரேம்மா. ஏம்மா பிடி கொலக்கட்டை செஞ்சு தருவீங்களா? அது செஞ்சு கொடுங்கம்மா. சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. ஐயா புடி கொலக்கட்டையா? இன்னைக்கு அடிக்காம அதானே செய்யணும். விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அன்னைக்கு கொலக்கட்டை தான் செய்வோம். அப்புறம் அது கூட இப்ப சாப்பிட்டேன்னா அப்ப சாப்பிட மாட்டேன். வேற என்ன கேளு. ஆமா இல்ல, விநாயகர் சதுர்த்தி நான் மறந்துட்டேம்மா. சொன்ன மாதிரி அன்னைக்கு வேற செய்வீங்க. சுண்டல் எல்லாமே செய்வீங்க. வேற என்ன சாப்பிடலாம்? டக்குனு யோசனையே வரமாட்டேங்குது. ஏம்மா கேழ்வரகு சேமியால அப்படியே புட்டு மாதிரி செய்வீங்கல்ல, அது செஞ்சு கொடுங்கம்மா. அவ்வளவுதானே, 10 நிமிஷம் வேலை. அமைதியா இரு. 10 நிமிஷத்துல உனக்கு அழகா நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி நல்ல புட்டு எடுத்து வரேன் கேழ்வரகு சேமியால. அம்மா அப்பா எங்கம்மா போயிருக்காரு? அவர் யாரையோ பார்க்க போறேன்ட்டு போனாரு. யாரை பார்க்க போனாரோ தெரியல. ஏதோ டீலர் வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்க போனாரு. ஏம்மா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? போர் அடிச்சு கிடக்குமா? போவோம். விநாயகர் சதுர்த்தி எனக்கு இங்கேயும் சாமி கும்பிடுறதா இல்ல அங்க வரதான்னு தெரியல. போன வருஷம் என்னமோ எல்லாம் ஜெல வாங்கி சாமி கும்பிட்டாளுங்களாம். இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. கேட்போம். கேட்டுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி முடிவு எடுப்போம். சரிம்மா. ஏம்மா சிலையில வாங்கி கும்பிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும்லம்மா. எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கும்ல. ஆமா எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவாளுங்க. சரி நான் போய் உனக்கு புட்டு ரெடி பண்ணி எடுத்து வரேன். என்ன ஃபோன் அடிக்குது? யாரா இருக்கும்? அட இவரா? இவர் எதுக்கு ஃபோன் பண்றாரு நமக்கு தேவையில்லாம? இந்த ரமேஷ்
சரி சரி என்னான்ட்டையும் கேட்போம். ஏதாவது விஷயமா இருக்கும், அதான் கால் பண்ணுவாரு. இது வரைக்கும் கால் பண்ணதே கிடையாது. என்ன இவ இன்னும் போன் எடுக்கவே மாட்டேன்றா? என்ன பண்றா? ஒரு கூட தூங்கிட்டு இருக்காளோ? ஐயோ, ஃபோன் எடுத்தோன்னே நம்ம கரெக்டாக அவரை தான் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. இல்லைன்னா இவர் நம்பர் நமக்கு எப்படி வந்துச்சுன்னு நினைப்பாரு. நம்ம பரமகிட்ட வாங்கணும்னு கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம தெரியாத மாதிரியே கேட்போம் யாருன்னு. ஹலோ, சொல்லுங்க, யாருங்க? அது நான் தான் பேசுறேங்க. சரியா பயப்படுறாரு. சரியா பயந்தாங்குழி போல இருக்கு. நீங்க தானா? யார் பேசுறீங்க? யாருன்னு சொன்னாதானே தெரியும். நான் தானே எனக்கு எப்படி தெரியும்? ஃபோன்ல வீடியோ காலா பண்ணிருக்கீங்க, நீங்க ஆடியோ கால் தானே பண்ணிருக்கீங்க, எப்படி தெரியும்? அட ஆமா இல்ல, நான் ரமேஷ் பேசுறேங்க. கொஞ்சம் கலாய்ச்சி விடுவோம், அப்பதான் பயப்படுவாரு. ரமேஷா? ரமேஷ்னா யாருங்க? எனக்கு அப்படி யாரும் தெரியாதுங்களே. ஏங்க, நான் தாங்க உங்களுக்கு பாத்துருக்க ரமேஷுங்க, புஷ்பாவோட அண்ணங்க. ஓ, நீங்களா? சரி சரி சரி, அதான் என்னடான்னு பார்த்தேன். புது நம்பரா இருக்கே, கிட்ட பேசுனதே இல்லையா? அது உங்க வாய்ஸ் தெரியவே இல்லை. புஷ்பா மதினியோட அண்ணனா பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அப்புறம் என்னங்க ஃபோன்லாம் பண்ணிருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல. விசேஷம் நீங்க தான் சொல்லணும் எப்பன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, நல்லா ஜொல்லு வடிகிறாரு. பரம சொல்றது கரெக்ட் தான் போல இருக்கு. சரியான காதல் மண்ணா இருப்பார் போல இருக்கு. சொல்லுங்க, என்னங்க முக்கியமான விஷயம்? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பரமுக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குல்ல, அந்த மதுமிதா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஒரு பையன் கூட நின்று பேசிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதான் அந்த பையன் அந்த பிள்ளைக்கு பார்த்த மாப்பிள்ளையா இல்ல யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அந்த போட்டோ நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க பரமக்குட்ட கொஞ்சம் கேட்டுட்டு சொல்றீங்களா? அந்த பொண்ணுக்கு பார்த்திருக்க பையனா இல்ல வேற பையனான்னு தெரியல. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்ல, அதுக்காக தான் சரி கேட்போமேன்னு சொல்லிட்டு கால் பண்ணேங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி, எனக்கு மதுவை தெரியும். ஆனா மதுக்கு பார்த்துருக்க பையன் எனக்கு சரியா தெரியாது. நீங்க போட்டோ சென்ட் பண்ணுங்க, நான் பரமக்கிட்ட வேணா கேட்டு சொல்றேன். அவளுக்கு தெரியும் மாப்பிள்ள. நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க, இந்த நம்பர் பேசிட்டு இருக்கீங்களே, இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், பாருங்க. பார்த்துட்டு மறக்காம கால் பண்ணுங்க. சரிங்க, ஓகே, அனுப்பி விடுங்க. நான் பார்த்துட்டு நான் பரமக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். இதை சாக்கு வச்சு நம்மகிட்ட பேசுறதுக்காகவே கால் பண்ணிருக்காரு. ஏன் இதவர் நேரடியா பரமக்கிட்டே கேட்கலாமே. நம்ம கிட்ட பேசுறதுக்காக என்னென்ன போய் சொல்றாருன்னு பாத்தியா? சின்ன பொண்ணு, யாருப்பா போன் போட்டது? அட்டே பேசிட்டு இருந்த. ஏமா, அவர்தாம்மா கால் பண்ணியிருந்தாரு. அவரா? எவரு? ஏம்மா, உங்களுக்கு வெள்ளக்கமா சொல்லணுமா? அவர்தான் புஷ்பா மதனியோட அண்ணன் தான் கால் பண்ணியிருந்தாரு. அட, மாப்பிள்ளையா போன் பண்ணியிருந்தாரு? பாடுறா என் மகளை, மரியாதையா அவரெல்லாம் கூப்பிடுறாளே, அதிசயமா இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி தோப்புல இன்னும் முடிவே பண்ணல. இவங்க வேற. அவரு இந்த மது ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தாலாம். அது யாரு என்னன்னு சொல்லி கேட்கறதுக்காக கால் பண்ணியிருந்தாரு. அவளுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையா இல்ல வேற பையனா தெரியல, ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்பி விடுறேங்க. நீங்க பரமட்டை கேட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணாரு. வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? பரவாயில்லையே, யாரோ தெரிஞ்ச பொண்ணுதான் நினைக்காம நமக்கு தெரிஞ்ச பொண்ணாச்சே, என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லி அக்கறையா போன் போட்டு கேட்கறாருல, நல்ல மனுஷன் தானே. இந்த காலத்துல எத்தனை பேர் இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட போறாங்க? கூட பண்ண தங்கச்சியே கவனிக்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்துல. அவர் யாரோ ஒரு பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு அப்படின்றக்காக கால் பண்ணி கேட்கறாரு. நல்ல மனுஷனா இருக்காரு, நல்ல குணமா இருக்காப்புல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இந்தா, இது ஆறி போயிட போகுது, இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மரமுக்கு போன் போட்டு பேசு. ஆமா, உங்க மாப்பிள்ளை அக்கறையில குக்கரை வைக்க அவர் என் கூட பேசுறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சேன்னு போனா போட்டிருக்காரு. இவங்க வேற தேவையில்லாம அப்படியே நல்லவரு வல்லவருன்னு தாழ்ச்சிக்கிருப்பாங்க. அங்கம்மா போன போட்டு பேசணும். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. நம்ம ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா ஒரு நிச்சயதார்த்த தேதியை குறிச்சு சீக்கிரமே நிச்சயத்தை பண்ணிடலாம்.